வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் நடைபெறும் நாரி சக்தி வந்தன் சம்மேளன் எனும் பெண் சக்தியை போற்றும் மாநாட்டில் உரையாற்றவுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி பாதையை வடிவமைப்பதில் பெண்களின் பங்களிப்பை வலுப்படுத்துவதற்கும் உறுதிப்படுத்தும் வகையிலும் தேசிய அளவில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாயத்துக்கள் முதல் நாடாளுமன்றம் வரை அனைத்து நிலைகளிலும் நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இம்மாநாடு பெண்களுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் இமயமலை பகுதியில் அமர்நாத் என்ற குகை பகுதியில் இயற்கையாக உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். இந்நிலையில் அமர்நாத் யாத்திரை தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இந்த ஆண்டிற்கான அமர்நாத் யாத்திரை ஜூலை 3 துவங்குகிறது. வரும் ஆகஸ்ட் 28 வரை 57 நாட்கள் இந்த யாத்திரை நடக்கும். இதற்கான முன்பதிவு நாளை மறுநாள் புதன்கிழமை முதல் துவங்குகிறது. நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் செலுத்தப்படும் பயணிகள் கட்டணங்கள் அனைத்தும் ஃபாஸ்டேக் UPI டிஜிட்டல் வாயிலாக மட்டுமே வசூலிக்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 10 முதல் இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதாக கூறிய அமைச்சகம், தற்போது அமலில் உள்ள தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக தமிழ்நாடு, அசாம், கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்று கூறியுள்ளது. புகழ்பெற்ற பாடகியும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான ஆஷா போஸ்லே மும்பையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 92. மார்பு தொற்றுநோய் மற்றும் சோர்வு காரணமாக மும்பையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அவர் காலமானார். இறுதிச் சடங்குகள் இன்று மாலை 4 மணிக்கு சிவாஜி பூங்காவில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மகாராஷ்டிரா மாநில கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ஆஷிஷ் ஷெல்லர் தெரிவித்தார். ஆஷா போஸ்லே இந்திய மொழிகளில் 12,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.